ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் தம்பி துபாய் போயிட்டு வந்தான். அவன் வாங்கிட்டு வந்த பொருளை தான் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட்டு ஃபன் என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான். அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் தான் சரி ஒரு வீடியோ நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. இதில் ஃபுல்லாக குட்டீஸ் ஐட்டம்ஸ், அதாவது பாப்பாவுக்கு தான் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கான். மோஸ்ட்லி டாய்ஸ், சாக்லேட்ஸ் அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாப்பா தான் நிறையா லிஸ்ட் போட்டா. ஸோ எல்லாருக்கும் வாங்குறத விட பாப்பாவுக்கு தான் நிறையா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்ததுமே பார்பி டால் தான் வருது. பாப்பா சொன்னது பார்பி ட்ரீம் ஹவுஸ் எனக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே அனுப்பியிருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கு டாய்ஸு, காரு, அடுத்து என்ன குட்டி குட்டி பொம்மை அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பொம்மை. அடுத்து ஏரோப்ளான், ஏர்பஸ்ஸு, வாட்சு. இது ஹெட்ஃபோன் பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்கு என்னென்னு தெரியலை. அடுத்து பர்ஃப்யூம். ஃபாரின் போனால் கண்டிப்பாக பர்ஃப்யூமோட தான் வருவோம். அடுத்து இங்கே பாருங்கள் குட்டி டாய்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது. கார் டாய், பார்பி டாய். இது லிப் கிளாஸ் வாங்கியிருக்கான். லிப் கிளாஸ் எனக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் காஸ்டியூம்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். அதே மாதிரி இந்த ஏர்பட்ஸும் நான் தான் கேட்டிருந்தேன். ஸோ இதுவும் எனக்காக தான் இருக்கும். அப்புறம் எங்கள் பாப்பாக்காக நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். குட்டி குட்டி பார்பி டால், அப்புறம் ஒரு கார், இதெல்லாம் வாங்கிட்டு வந்தான். ஆக்சுவலாக பாப்பா ஒரு பெரிய பார்பி ட்ரீம் ஹவுஸ் கேட்டால், அது அந்த ஊர் திர்ஹம் அந்த ஊர் காசுக்கே 5000 திர்ஹம்னு சொன்னான். நம்ம ஊருக்கு 60,000 திர்ஹம் வந்துச்சு. ஸோ பாப்பா இதெல்லாம் எங்கேருந்து பார்க்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனே ரொம்ப எக்ஸைட் ஆனான். பட் அவ்வளோக்கு வாங்க முடியாதுங்கிறதுனால ஒரு சின்ன சின்ன டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் பாப்பாக்காக. ஸோ பாருங்கள், எல்லாமே க்யூட்டாக, சிம்பிளாகவும் இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. அடுத்து ஃபாரின்லேருந்து வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக பர்ஃப்யூம், அப்போ ஸ்ப்ரே எல்லாமே கொண்டு வருவாங்க. அது இல்லாமல் யாரும் வரமாட்டாங்க. ஸோ பர்ஃப்யூம் ஸ்ப்ரே ஆல்சோ வாங்கிட்டு வந்திருக்கான். இது அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். அதே சமயம் எங்கள் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கலாம், நிறைய பேர் கேட்டாங்களாம். ஸோ அவங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான். எங்களுக்கு பர்ஃப்யூம் யாருக்கும் வாங்கிட்டு வரல. வீட்டில் உள்ளவங்களுக்கோ இல்லை எங்கள் ரிலேஷன்ஸுக்கோ பர்ஃப்யூம் யாருக்குமே வாங்கிட்டு வரல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கான் பர்ஃப்யூம். எல்லாம் சிம்பிள் ஐட்டம் தான், பெரிய ஐட்டம் கிடையாது. ஏன்னா இவன் டூரிஸ்ட்டில் போயிட்டு வந்தான். ஸோ சிம்பிளாக பர்ஃப்யூம், இன்னும் சொல்லப்போனால் மற்ற காஸ்மெட்டிக்ஸ் எதுவுமே வாங்கிட்டு வரல. சோப்போ பவுட்ரோ எதுவுமே வாங்கிட்டு வரல. ஜஸ்ட் பர்ஃப்யூம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கான். சாக்லேட்ஸ் தான் பாப்பாக்காக கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கான். ஃபாரின்லேருந்து வந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக எக்ஸ் பிராண்ட் ஆயிலோடு தான் வருவாங்க. யாருமே எக்ஸ் பிராண்ட் ஆயில் இல்லாமல் வரவே மாட்டாங்க. மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, வரும்போது தைலம் வாங்கிட்டு வா, அதை தான் மெயினாக சொல்லுவோம். ஸோ நானும் அதை தான் மெயினாக சொன்னேன். ஸோ எனக்காக தைலம் வாங்கிட்டு வந்திருக்கான்.
ஸோ தைலம் எனக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் தான் தைலங்கிறது. ஸோ நிறைய தைலம் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்புறம் எக் பீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கான். எக் பீட்டர் வந்து நான் வாங்கிட்டு வர சொன்னேன். எதுக்குன்னா, ஹோம் டிப் சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து நாங்கள் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் கூட நாங்களாகவே வந்து மிக்சியில் அதாவது மிக்சி ஜாரில் தான் நாங்களாகவே வந்து அதை பீட் பண்ணிப்போம். சில இதில் ஹேண்ட் யூஸ் பண்ணி பீட் பண்ணிப்போம். எங்கள்கிட்ட வந்து பீட்டர் இல்லை. ஸோ நான் வந்து சொன்னேன், எனக்கு வந்து ஒரு எக் பீட்டர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்காகவே சேனலில் நிறைய ரெசிபிஸ் கேக் போடலாம் அப்படின்றதுக்காகவே நான் சொல்லியிருந்தேன். இப்போ கிறிஸ்மஸ் வேறு வருது, ஸோ நான் தான் மெயினாக சொல்லியிருந்தேன். ஸோ எனக்காகவே ஒரு எக் பீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கான்.
இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய். மோஸ்ட்லி ஃபாரினில் உள்ள எல்லாத்தையுமே இதை மெயினாக சொல்லுவோம். எதுக்குன்னா நான்வெஜ் சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு வாசனை சமையலில் உள்ளது. இது வெளிநாட்டில் தான் கிடைக்கும். ரிச்சானது வெளிநாட்டில் தான் கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் விட வெளிநாட்டில் உள்ளது வந்து நல்லா தரமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை சொல்லுவோம், வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஸோ என் தம்பியும் வாங்கிட்டு வந்திருக்கான். இது எங்களுக்கு ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஃபேமிலியோட துபாய் அன்பாக்சிங் இந்த வீடியோவை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணதை வந்து ஒரு ஃபன்னுக்காக வீடியோ போடுவோன்னு நினச்சி தான் நான் போட்டது. கண்டிப்பாக வந்து திங்ஸ்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.